இப்போ நம்ம டிப்ஸ் நம்பர் 3 பார்க்க போகிறோம். டிப்ஸ் நம்பர் 3ல இந்த மாதிரி தேங்காய் ஓடை வந்து எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. நார்மலாகவே நம்ம சட்னிலாம் அரைக்கிறோம்னா தேங்காய் வந்து எடுத்துட்டு இந்த ஓட்டை தூக்கி தான் போட்டுருவோம். அப்படி தூக்கி போடாமல் இந்த தேங்காய் ஓட்டுக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த சின்ன சின்ன நார் இருக்கும் இல்லைங்களா, அதை வந்து அழகாக இந்த அடுப்பில் வந்து காட்டினீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த நார் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரிமூவ் ஆகிடுங்க. பாருங்கள், நான் ஃபுல்லாகவே ரிமூவ் பண்ணிட்டேன். அழகாக வந்து ஈஸியாக வந்து நம்ம அந்த நாரெல்லாம் ரிமூவ் பண்ணி எடுத்துடலாம் இந்த டிப்ஸ் மூலமா. அடுத்தது என்ன பண்ண போகிறோம்னா, இதுக்கு மேலே லைட்டாக பெயிண்ட் பண்ணி எடுத்துக்க போகிறேங்க. பாருங்கள் எந்த அளவுக்கு ரிமூவ் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு. நான் வந்து பிளாக் கலர் பெயிண்ட் தான் சூஸ் பண்ணியிருந்தேன். அந்த பிளாக் கலர் பெயிண்ட் யூஸ் பண்ணி இந்த கொட்டாங்குச்சி ஃபுல்லாகவே அழகாக பெயிண்ட் பண்ணி எடுத்துக்கங்க. இந்த மாதிரி பெயிண்ட் பண்ணி முடிச்ச பிறகு இதுக்கு மேலே வந்து இன்னும் கொஞ்சம் டெக்கரேட் பண்ணுறதுக்காக டஸ்ட் பவுடர், கோல்டன் கலர் பவுடர் எடுத்துக்கேன். அந்த பெயிண்ட் பவுடரை வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே அழகாக அப்ளை பண்ணி விட்டுக்க போகிறேங்க. உங்களுக்கு எப்படி டெக்கரேட் பண்ணணும்னு தோணுதோ அந்த மாதிரி நீங்கள் டெக்கரேட் பண்ணி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ், நான் ரெடி பண்ணிட்டேன். இதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம குங்குமம் மஞ்சள்லாம் வச்சு கொடுப்பாங்க இல்லை, இந்த மாதிரி பிளாஸ்டிக் வெத்தலை. ஸோ இந்த வெத்தலையை வந்து சூப்பராக யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், இதுக்கு பேக் சைடில் நீங்கள் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு அதை வந்து இந்த கொட்டாங்குச்சியுடைய சென்டரில் வந்து ஒட்டி விட்டுருங்க. ஒட்டி விட்டீங்க அப்படின்னா அழகாக நம்ம இல்லை விபூதி குங்குமம் போட்டு வச்சுக்கலாங்க. இந்த மாதிரி விபூதி குங்குமம் போட்டு வைக்கிறதுக்கு இது ஒரு ஸ்டாண்டாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ரெகுலராக நம்ம இதை யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். டெய்லி பர்பஸ்க்கு இது ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். பார்க்கவும் ரொம்ப நீட்டாக அழகாக இருக்குங்க. இந்த மாதிரி போட்டு வச்சுட்டோம்னா நம்ம வெளியே கிளம்பும்போது டக்குன்னு எடுத்து யூஸ் பண்ணிக்கலாங்க. பாருங்கள் எவ்வளோ க்யூட்டாக அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்தா ட்ரை பண்ணி பாருங்கள்.